ஸோ இப்போ வந்து இதை முடிஞ்சாச்சு. இப்போ யுத்த காண்டம் வந்தாச்சு. இப்ப ஹனுமான் வந்து எல்லாம் சொல்லியாச்சு. அவளுடைய பலம், அவ எப்படிப்பட்டவா, எப்படி இருக்கு லங்கை எல்லாம் சொல்லிட்டு சீதையை பத்தியும் எப்படி எல்லாம் இருக்கா அப்படி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ ராமர் வந்து பாக்குற நம்ம என்ன பண்ணணும். அவ சொல்லியாச்சே. இப்போ சுக்ரீவன் இஸ் வெரி மச் ஹாப்பி. நம்ம ராமருக்கு வந்து நம்ம உதவி பண்றோம்னு சொல்லியிருக்கோம். ஆனா வந்து நம்ம கண்டிப்பா நம்ம பண்ண போறோம் இப்போ அப்படின்னு. அப்புறம் ஹனுமான் வந்து திரும்ப வந்து எல்லாம் கொடுத்துட்டு முதல்ல என்ன சொல்றாரு, கண்டேன் சீதையன்னு சொல்லிடுறாரு. அப்புறமா சீதாதேவி என்னன்னு சொன்னா, அப்போ சீதாதேவி சொல்றா, ஹனுமான் என்னோட சோகத்தெல்லாம் சொல்லு. ராட்சசிகள், இந்த ராவணன் வாள்லாம் என்னை என்ன கொடுமைப்படுத்துறா. ராமர்கிட்ட போய் சொல்லு, என்னை வந்து அவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், என்னை சீக்கிரமா வந்து என்னை கூட்டிட்டு போக சொல்லு. அப்போ நீ வந்து உனக்கு எல்லா மங்களமும் உனக்கு உண்டாகட்டும். இதையெல்லாம் வந்து அதே அப்படியே அந்த வார்த்தைகளை வந்து திரும்பவும் ஹனுமான் வந்து எவ்வளவு சொல்றா. அதனால வந்து எப்படியாவது போகணும், எப்படியாவது ராமரை வந்து நம்ம இந்த காரியத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு அங்க அம்மா மாதா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சீதா மாதா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஆனா என்ன ஆயிடுறது இந்த இடத்துல, ராமர் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கலங்கிடுறான். இவ்வளவெல்லாம் சொல்லிட்டான் ஹனுமான் வந்து அந்த லங்கையை பத்தி. இவ்வளவு பெரிய எதிரிய வந்து நான் எப்படி வந்து எதிர்கொள்ள போறேன். ஹவு கேன் ஐ ஃபேஸ் such an enemy who is all powerful. 100 யோஜனை கடலை தாண்டணும். இந்த 100 யோஜனை கடல்ல நான் எப்படி தாண்ட போறேன். இவ்வளவு பாதுகாப்பு இருக்குங்கிறான். இவ்வளவு கோட்டையை நான் எப்படி பிளக்க போறேன், எப்படி நான் சீதையை மீட்க போறேன் அப்படின்னு ராமர் வந்து ஒரு நிமிஷம். மனுஷன் தானே, அவர் மனித பிறவியா தானே வந்திருக்கார். அவர் என்னதான் அவதாரமா இருந்தாலும் மனித பிறவியார். அப்ப சுக்ரீவன் வந்து சொல்றான், நீங்க எவ்வளவு பெரிய புத்திமான், நீங்க எவ்வளவு பெரிய மகா மகாவீரர், நீங்க வந்து இப்படி வந்து தளர்ந்து போகலாமா. இப்ப முன்னாடி நம்ம சீதை தெரிய எங்க இருக்கானே தெரியாம நம்ம திண்டாடிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம சீதையை பார்த்தாச்சு, ஹனுமான் வந்து எல்லாம் சொல்லியாச்சு. இனிமே நம்மளுடைய என்னது, கமான், நம்ம சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல, கமான் லெட் அஸ் ரேஸ் டு தி ஒகேஷன், கமான் எழுந்துருவோம். நம்ம இனிமே நம்மளோட வீரம் தான். நீங்க எல்லாருக்கும் உத்தரவு போடுங்க, நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த படையே இருக்கு. இந்த ராட்சசர்களை வந்து நம்ம வதம் பண்ணிட்டு நம்ம சீதா மாதாவை வந்து நம்ம கூட்டின்னு வந்துடலாம் இங்க அப்படின்னு ராமரை வந்து உற்சாகப்படுத்துறார். மனுஷன் தானே, ஒரு somebody is depressed, somebody is very sad, நம்ம அப்படி பண்ணும்பொழுது இன்னொருத்தர் அவருக்கு ஜஸ்ட் a small motivation, a small encouragement. அப்ப ராமர் is motivated. He's not that he's not motivated, but being a man, கொஞ்சம் ஒரு நிமிஷம் இவ்வளவு பேரை நான் எதிர்கொள்ளணுமே. இப்போ பாக்குறானா, அப்போ வந்து மத்தியானம் 12 மணி, நம்மளுக்கு நிறைய ஜோசியம் படிச்சவா நமக்கெல்லாம் தெரியும். இந்த அபிஜித் முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம். தட் அபிஜித் முகூர்த்தம் வந்து எப்போதுமே வந்து அது ஃபார் ஃபியூ மினிட்ஸ் தான் அது இருக்கும். சில சமயம் சில நாள் வந்து 4 நிமிஷம் தான் இருக்கும், சில நாள் 10 நிமிஷம் இருக்கும். அது ஒரு அபிஜித் முகூர்த்தத்துல என்ன பண்ணினாலும் சுபமாவே இருக்கும். நிறைய பேர் ஆட்ல வந்து சில, அதுவும் நம்மளை விட நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க அபிஜித் முகூர்த்தத்தை. நம்ம கல்யாணம்லாம் வைக்கிறோம்னா நம்ம அந்த 1.5 hours ஒரு முகூர்த்தம், அது என்ன வருதோ, பிகாஸ் we need so many rituals and all that. இப்ப அவளை பொறுத்த மட்டும் அந்த அபிஜித் அந்த முகூர்த்தத்துல வந்து நம்ம அந்த அவளுக்கு என்ன பண்ணணுமோ, அவளுக்கு ஒரு தாலி கட்டுற ஃபங்க்ஷனோ இல்ல அந்த சாத் ஃபேரேன்னு சொல்லுவாங்க, அந்த 7 தருவம் அக்னியை சுத்தி வருது, அது மட்டும்தான் அவளுக்கு. சில பேருக்கு அந்த சில கம்யூனிட்டில எல்லாம் தாலி எல்லாம் கிடையாது, அத மாதிரி இருக்கிறது அந்த 7 பேரை சுத்தி வருதுதான். அப்படிலாம் இருந்து இல்ல சில பேருக்கு அந்த சிந்தூர் வைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த அபிஜித் முகூர்த்தத்தை பண்ணா ரொம்ப நல்லது. சோ நம்ம வந்து அப்போ சுக்ரீவன் வந்து சொல்றாரு,
வாங்க நம்ம வந்து இப்ப அபிஜித் முகூர்த்தமா இருக்கு, நீங்க வந்து வாங்க நம்ம இப்போ வந்து எல்லாரும் நம்ம இப்பயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து அப்போ எல்லாரும் சொல்லணும், அப்போ சொல்லிடுறாரு ராமர், வாங்க வாங்க நம்ம எல்லாரும் கிளம்பிடுறோம். ஆனா ராமர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஒரு காட்டுல போகும்போது கிராமத்து வழியா, நம்ம பெரிய பெரிய நகரம் வழியா, பெரிய பெரிய கிராமத்து வழியா எல்லாம் போக வேண்டாம், நம்ம காட்டு வழியிலேயே போலாம். ஏன்னா இப்போ இந்த எதிரிக்கு வந்து நம்மளோட பலம், இப்போ ஒரு ஹனுமானே வந்து லங்கையே எரிச்சிட்டு வந்துட்டார், இன்னும் லங்கை எரிஞ்சுட்டு இருக்கு அந்த டயத்துல. ஏன்னா அவர் உடனே வந்துட்டாரு, அப்ப எரிச்சிட்டு உடனே வந்துட்டாரு, எரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இவா இருக்கா அப்படின்னு தெரியறதுனால நம்ம வந்து ஒரு கிராமம், ஒரு சிட்டி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஏதாவது பெரிய பெரிய ஊர் வழியெல்லாம் போனோம், அந்த ராவணன் யாரையாவது நம்மளுக்கு அனுப்பிச்சு நம்ம ஏதாவது தண்ணி குடிச்சா கூட அங்க ஏதாவது விஷம் ஏதாவது கலந்துருந்தது. ஸ்ட்ராட்டஜைசிங். ஒரு எனிமி வந்து என்ன வேணாலும் பண்ணக்கூடும். ஸோ லெட் அஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல். நம்ம எல்லாரும் காட்டு வழி இல்லைன்னா, காட்டுல வழி இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வழி பண்ணிட்டு சரியால் வானராஸ் they can pluck down என்ன சொல்றது, எனி பிரான்ச், ஈவன் ரூட் ஆஃப் ட்ரீ, எல்லாமே அவளால எடுத்துட முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜைஸ் எல்லாம் பண்ணிட்டு கடற்கரைக்கு வந்துடுறா. இப்ப இந்த கடற்கரைக்கு வந்துடுறா, அங்க வந்து உடனே பாக்குறார் ராமர், ஆஹா இந்த கடலை வந்து நம்ம எப்படி தாண்ட போறோம், திஸ் கடல் இஸ் சோ ஃபேமஸ் ஃபார் ஆல் த அலிகேட்டர்ஸ், இந்த முதலைகள் நிறைய இருக்கக்கூடிய கடல் ஆச்சு, நம்ம இதை எப்படி தாண்ட போறோம், இதை நம்ம எப்படி சீதையை திருப்பி நம்ம மீட்க போறோம் அப்படின்னு ராமர் வந்து புலம்பிட்டு இருக்கார். இப்போ ராமர் வந்து அங்க வந்து ஒரு பயமுறுத்தின்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து இங்க நினைச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து என்ன ஆயிடுறதுன்னா, ராமர் எல்லாரும் இந்த பக்கம் கடற்கரைக்கு வந்தாச்சு, இந்த பக்கம் ராவணனோட அரண்மனையில போய் பார்த்தானா, ராவணனுக்கும் அவ்வளவு கோவம். ஒரு வானரம் வந்து இந்த மாதிரி ஒரு ஊரையும் அழிச்சிட்டு போயிடுத்து, பெரிய படையோட வருவோம், நான் உங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானரம் சொல்லிட்டு போயிருக்கு. அவன் உடனே இந்த ராஜசபையெல்லாம் கூட்டிடுறான், எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டு ஏதாவது வழி சொல்லுங்கோ, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எழுந்துச்சு, நீ கவலைப்படாதேங்க ராஜா, எங்களை மீறிண்டு யாரு என்ன பண்ண முடியும், ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நாங்க இருக்கோம், நாங்க இது பண்றோம். ஆனா விபீஷணன் மட்டும் சொல்றாரு, வேண்டாம் ராவணா, நீ தப்பு பண்ற, அண்ணா நீங்க இன்னொருத்தரோட மனைவிக்கு நீங்க வந்து ஆசைப்படுற, அந்த ஆசையை நீங்க விட்டுருங்கோ, நீங்க சீதையை நீ ஒப்படைச்சிருங்க, ரொம்ப நிம்மதியா இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி யுத்தம் பண்ணணும், எதுக்காக நம்மளுக்கு ஏதாவது யுத்தம்னா எத்தனையோ பேர் நம்ம ஜெயிக்கவே செய்யலாம் யுத்தத்துல, ஆனா எத்தனையோ பேர் வந்து அதுலமா இறந்து போவா, எத்தனையோ குடும்பங்கள் லங்கையில இருக்கிறவா எத்தனை பேரை நம்ம இழப்போம், இதெல்லாம் வேண்டாம். அவர் ராமர் வந்து தர்மமே வடிவானவர், அவரை நம்ம எதிர்த்து போராடும் பொழுது எப்பொழுதுமே தர்மம் தான் ஜெயிக்குன்னு சொல்லுவா, நம்மளுக்கு குலத்துக்கே இது கெடுதல் ஆயிடும், நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு ராவணனுக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துடாரு, அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறான். அப்பவும் விபீஷணன் விடல. விபீஷணன் என்ன பண்றா, அவரோட வீட்டுக்கு போறார், ராவணனோட அரண்மனைக்கு. அரண்மனைக்கு போய், ஒருவேளை நான் பேலஸ்ல சொன்னது எல்லாரும் முன்னாடியும் தப்போ, சில பேரை நம்ம 4 பேர் முன்னாடி சொன்னானா they'll feel bad, அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, சரி நம்ம அண்ணாட்ட போய் தனியா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேலஸ்க்கு வந்து தனியா போயிட்டு அங்க போய் யாருமே இல்லை, அப்போ போய் சொல்றாரு, அண்ணா சீதையை ஒப்படைச்சுங்கோ, நீங்க அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து கோவம் வந்துட்டார். அப்போ வந்து இவருக்கு வந்து கோவம், ஆஹ் ராவணன், என்ன நீ எப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்க, நான் வந்து ஒப்படைக்கிறதுக்காகவா அந்த லக்ஷ்மி மாதிரி இருக்கிறவளை வந்து எனக்கு அவளை வந்து நான் வச்சுக்கணுங்கிற, அதுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு, நீ கிளம்பு கிளம்பு, இனிமேலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நான் ஒரு நாடோடி ஒருத்தன் காட்டுல திரிஞ்சுட்டு இருக்கான் ராமன்னு, அவனுக்கு பயந்து போய் தான் இந்த லக்ஷ்மி மாதிரி இருக்கிற ஒட்டிய நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன்.
யுத்தம் பண்ணதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து சரி ஓகே. உடனே என்ன ஆயிடுறது, இந்திரஜித் வரான், சித்தப்பா. அவனுக்கு சித்தப்பா தானே விபீஷணன், ராவணனோட பையன். அக்ஷகுமாரன் தான் போயாச்சு. இந்திரஜித் வரான், சித்தப்பா நீங்க இவ்வளவு பெரிய கோழையா இருக்கேன், எங்களோட இருந்துட்டு நீங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து போங்க சித்தப்பா, நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்க. விபீஷணனுக்கு ரொம்ப கோவம். நீ எல்லாம் சின்ன பையன், நீ எல்லாம் அப்படி பேசுற, உங்க அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறா, எனக்கு நன்னா தெரியறது நம்ம குலம் அழிய போறதுன்னு சொல்லிட்டு. ஆனா உங்க அப்பாவுக்கும் கோபம் வர்றது, நீயும் இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்திருக்க. ராவணன் உடனே சொல்றான், நீயா இருக்க போய் நான் விட்டேன், வேற யாராவது இருந்தானா இந்நேரம் நான் கொன்னு இருப்பேன் என்கிட்ட இப்படி பேசினதுக்கு. சரி பரவாயில்ல, நான் போயிடுறேன். உடனே அவன் என்ன பண்றான், ரோசத்தோட விபீஷணன் வந்து he also can fly, they are ராட்சசாஸ், ஃப்ளை பண்றான். அப்போ அவ கூட இப்போ இந்த எப்படி நம்ம சுக்ரீவன் வந்து வாலிக்கு பயந்து போய் ஓடும்போது அவரோட ஒரு 4 பேர் மினிஸ்டரா இருந்தவா போனாலோ, அந்த மாதிரி விபீஷணனுடைய நல்லவாளா இருக்கிற 4 பேரும் சேர்ந்து போயிடுறா. இவா என்ன பண்றா, இந்த கடலை தாண்டி வந்துடுறா. வந்துட்டு கடலை தாண்டி நம்ம ராமர்கிட்டயே போய் சரணாகதி அடைஞ்சிடுவோம். விபீஷணர் கடலை தாண்டி வந்துடுறார். கடலை தாண்டி வரும்போது இவா ராட்சசால இங்க இருந்து பாக்குறா. திடீர்னு ராட்சசாலாம் வராளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே லக்ஷ்மணன் சொல்றாரு. லக்ஷ்மணன் வந்து, ஐயோ அண்ணா, அவரை நம்ம முதல்ல கொன்னுடணும், அதெல்லாம் யாருன்னே தெரியாது. அப்போ வந்து ஹனுமானுக்கு தான் தெரியுமே. அவர் வந்து சொல்லணும்னா அவர் பார்த்துட்டே இருக்கார். அவர் என்ன பண்றாரு, விபீஷணன் நல்லவராச்சே வராரு, அவர் ராமரோட பாதத்துல வந்து விழுந்துடுறார். நான் உங்களையே சரணடையறதுக்காக வந்திருக்கேன் ராமா, என்னை காப்பாத்தணும் அப்படின்னு ஒண்ணு ராமர் வந்து யோசிக்கணும். ராமர் யோசிக்கும் பொழுது லக்ஷ்மணன் வந்து, இதெல்லாம் ஏதாவது வேலையா இருக்கும், வேண்டாம், எதிரிட்டேந்து வந்தவாளெல்லாம் நம்ம சேர்த்துக்கவே கூடாது. யார வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனா எதிரிக்கிட்டேந்து வந்தவாளெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு ராமர் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கிறார். நிறைய பேர் வந்து வேண்டாம் ராமா, இவரை நம்ம சேர்த்துக்க கூடாது. ஆனா ஹனுமான் மட்டும் சொல்றார், இவர் சுத்தமான ஆத்மா, இவரை நம்பலாம், நான் இவர் ஊர்லயே போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹனுமான் சொன்ன உடனே ராமருக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு ஓகே, இவர் நல்லவராதான் இருப்பார். இல்லாட்டாலும் ராமானு என்னை தேடி சரணடைஞ்சவா எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தானே நான் இருக்கேன். நான் காப்பாத்த மாட்டேன்னு சொல்றது தப்புதான், ஆனாலும் எதிரிக்கிட்டேன்னு வந்திருக்கா அப்படிங்கறதுனாலதான் ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பொழுதுமே இதை ஒரு காப்பாற்றக்கூடிய ராமர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, விபீஷணனை வந்து சரணாகதி அடைஞ்ச உடனே விபீஷணரை தன்னோட பக்கத்துல ஓகே இருங்கோ. இப்போ ராமர் வந்து வாக்கு கொடுக்குற, நீ வந்து நான் வந்து உனக்கு, நீதான் வந்து எனக்கு வந்து நான் வந்து உன்னை வந்து ராவணன் வதத்துக்கு அப்புறம் உன்னை லங்கையில போய் உன்னை வந்து நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். இப்போ உனக்கு வந்து நான் இங்கேயே உன்னை வந்து சமுத்திர ஜலத்தை வச்சு உன்னை லங்கைக்கு ராஜாவா நான் உன்னை பட்டாபிஷேகம் பண்ணி ஏத்துக்கிறேன். ஆனா அங்க உங்க அண்ணாவோட வதத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து பண்ணணும். அப்போ இந்த கடலை தாண்டறத பத்தி நீங்க எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சமுத்திர ராஜா கிட்ட வேண்டிக்குவோங்க அப்படின்னு விபீஷணன் சொல்றார். அப்போ சமுத்திர ராஜா கிட்ட வேண்டிக்கிறதுக்கு என்ன பண்றான்னா, விரதம் இருக்கணும். 3 நாள் இந்த கர்ப்பை மேல படுத்துட்டு விரதம் இருந்துட்டு ராமர் வந்து வேண்டிக்க. சமுத்திர ராஜா வரவே இல்லை. ராமருக்கு கோபம். ஐ திங்க் நான் முதல்ல நம்ம வந்து ராமருடைய குணங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ராமருக்கு கோபம் வந்தாலும் இப்படி இருக்குங்கிற இடத்துல நான் அந்த சமுத்திர ராஜா அவர் மேலப்பட்ட கோபத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ராமர் எப்படி இருப்பார் கோபத்துல, சத்ருக்கள் கிட்ட கோபம் வந்தாரு. இப்போ இவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடாரு. ராமர் வந்து அப்படியே இந்த நிறைய அம்புகள் எல்லாம் விடுறார், சாதாரணமா அம்புகள் எல்லாம் விடுறார்.
அதுக்குமே சமுத்திரராஜன் வந்து மசியவே இல்லையா, பதிலே சொல்லாம ரொம்ப கர்வமா இருக்காரு. அப்போ இந்த ராமரோட அம்புக்கு எல்லா ஜீவராசிகள்லாம் தவிக்கிறது ராமரோட அம்பு பற்றி. ஆனா சமுத்திரராஜன் கண்டுக்கவே இல்லை. உடனே இவருக்கு கோவம் வந்துட்டு ராமருக்கு பிரம்மாஸ்திரத்தை எடுத்துடுற, எடுத்து வில்லுல வந்து அவரோட வில்லுல தான் அந்த அஸ்திரத்தை வந்து கூட்டுறாரு. தட் இஸ் அந்த போல வந்து அந்த ஆரோ ஃபிக்ஸ் பண்றாராம். அந்த ஃபிக்ஸ் பண்ணறதுக்காக அந்த நாணு இருக்கும்ல பின்னாடி, அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் த போ, அதை இழுக்கும் பொழுதே என்ன ஆயிடுறதான்னா அந்த அவருக்கு அந்த கடல் எல்லாமே வந்து கொந்தளிக்கிற மாதிரி இருக்கான். அந்த ராக்ஸ், சூரியன், சந்திரன் எல்லா இடத்துலயும் இருட்டு வர்ற மாதிரி இருக்கான். உலகமே ஒரு மாதிரி ஆகுறது. சமுத்திர ராஜா வந்து உடனே பயந்து போயிடுறாங்க. நேர வந்து ராமரோட கால்ல வந்து விழுந்துடுறாங்க. வந்து மன்னிச்சுடுங்க ராமா, நான் வந்து இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்னா அந்த பஞ்சபூதங்கள் நாங்க, அதுல எங்களுக்கு பகவான் வந்து கட்டளை இருக்கா, நீ வந்து எல்லாருக்கும் அடிபணிய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் வந்து வரல. ஆனா நீ பகவான் தான் இப்ப எனக்கு தெரிஞ்சுடுது. நான் உன்னை அவமானப்படுத்திருக்க கூடாது, ஆனா நான் கொஞ்சம் லேட்டா தான் அதை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னை மன்னிச்சிரு. அப்பதான் இவர் சொல்றாரு, நான் எடுத்த அம்ப நான் என்ன பண்ணறது, நான் விடல அம்ப, நீ அதுக்குள்ள வந்துட்டேன். அப்பதான் அவர் இந்த டைரக்ஷனை காமிச்சு நீ வந்து இந்த இடத்துல போடு. அப்பதான் அதனாலதான் நம்ம சொல்றோம் அது மறுபூமியா ஆகும். வேர் ஹி கிவ்ஸ் தட் ஆரோ தட் பிகம்ஸ் அ டெசர்ட். ஐ திங்க் ஐ டோல்ட் யூ வேர் இட் இஸ். அதை நான் முன்னாடி படிக்கும் பொழுதே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஓகே, அது வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய வானரங்களோட ட்ரூப்லயே நலன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த நலன்கிறவர் வந்து அவர் விஸ்வகர்மாவோட பிள்ளை. விஸ்வகர்மாங்கிறவர் தான் அந்த எல்லாம் அந்த படைக்கிறவர். இஸ் an architect. தேவலோக ஆர்கிடெக்ட் இஸ் விஸ்வகர்மா. அவரோட பையன் அந்த நலன் வந்து, நீங்க அவரை யூஸ் பண்ணி நீங்க பிரிட்ஜ் கட்டுங்கோ, 100 யோஜனை நீங்க கட்டுங்கோ. உடனே அந்த நலன் கிட்ட வந்து எல்லாரும் சொல்லும் பொழுது நலன் வந்து என்ன சொல்றா, I know that I am Vishwakarma's son and I know that I have the capacity, but I wanted to open my mouth only when I am asked for it. My king is there, Lord Rama is there. When somebody does not ask me anything, நானே ஒரு முந்திரி கட்டையாட்டமா, see, he is so capable. There are some people, you know, who are very capable, but என்கிட்ட வரும்போது நான் சொல்லிக்கிறேன், நானே ஊருக்கு முன்னாடி எனக்கு இது தெரியும் அது தெரியும் சொல்ல வேண்டாம்னு அந்த குடத்துல வச்ச விளக்குன்னு கூட நம்ம இதெல்லாம் ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அவ்வளோ அப்படியே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு திறமை இருக்கு நலனுக்கு அப்படின்லாம் சொன்ன உடனே நலன் சொல்றான், எஸ் என்னால முடியும் அப்படின்னு. அவ எல்லாரும் என்ன பண்றா, உடனே பிரிட்ஜ் கட்டுறதுன்னா என்ன, they need wood மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா பண்ணுமா. அப்போ இது they need wood, they need stones. இப்ப ஸ்டோன் எல்லாம் வந்து இந்த நலன் they have the power of making the bridge with the stone. ஸ்டோன் வந்து கடல் மேல போடணும்னா the stone has to float. So he has got that. அவர்கிட்ட இருக்கு அந்த சக்தி இருக்கு. அந்த மிச்ச மங்கீஸ் எல்லாம் என்ன பண்றா, அந்த மரங்கள் எல்லாம் அப்ரூவ் பண்ணி பண்ணி கொண்டு வரா. So that forms the wood. So each day, அதாவது எப்படி அதை வந்து வால்மீகி வந்து சொல்லியிருக்காருன்னா, முதல் நாள் வந்து 14 யோஜனை. I told you 1 யோஜனை is around 8 miles. Okay, அது approximately. முதல் நாள் வந்து 14 யோஜனைக்கு பண்ணினான், அப்புறம் 20, அப்புறம் 21, அப்புறம் 22, அப்புறம் 23. 5 நாளுல 100 யோஜனை, 100 இது யோஜனையோடு இதை வந்து கட்டி முடிச்சுடுறாங்க. அதோட நீளம் வந்து 100 யோஜனை, ஆனா அதோட விட்டு வந்து 10 யோஜனை. யோசிச்சு பாருங்க, இப்ப எத்தனை பேர் அது மேல நடக்கலாம்? 10 யோஜனைன்னா என்ன, ஆல்மோஸ்ட் எவ்வளவு அகலமா இருக்கும்.
அந்த bridge. Okay, so commentators say even science today has not done இந்த அந்த சயின்ஸ் எல்லாம் இன்னைக்கு வருது, பண்ணலாம், இன்னைக்கு நிறைய பண்றா, அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த இது அந்த காலத்துல வந்து இன்னும் சயின்ஸ் கூட பண்ணலைங்கிற ஒரு காமெண்டேட்டர், ஏன்னா அவ கமெண்ட்ரி எழுதினது ரொம்ப நாள் முன்னாடி. பட் இந்த மாதிரி ஒரு 5 நாளுல இந்த 100 யோஜனை நீளத்துக்கு ஒரு பாலத்தெல்லாம் போட்டுட்டு இவ வந்து பிரிட்ஜ் கட்டிட்டு ஆல் ரெடி, எல்லாரும் ரெடியா இருக்கா. அப்போ அதுல போய் எல்லாரும் அங்க போய் இருக்க போறாங்க. இப்போ இதுக்கு நடுவுல வந்து ஓகே ஒரே ஒரு ஸ்லோகமாக பார்ப்போம். Ramayanam, we can go on talking and talking, but இது எத்தனை ஸ்லோகம் பண்ணியிருந்தோம் நம்ம? 74 74 பண்ணினோமா? யுத்த காண்டம் இஸ் சங்கேப ராமாயணத்துல 28 வரைக்கும் பண்ணிருக்கோம் மாதா. 78 மாதா 8 வரைக்கும் 79 வாசிக்கணும். ஓகே, இல்ல யுத்த காண்டம் வந்து சங்கேப ராமாயணத்துல இட் இஸ் இன் 2 ஸ்லோகாஸ். ரொம்ப குட்டி குட்டியா தான், ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. 78 வரைக்கும் பண்ணிட்டோமா? ஓகே, 79. ஓகே. தத சுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகோததேஹே சமுத்திரம் சோபயாமாச ஷரைராதித்ய சந்நிபைஹி. அப்போ என்ன சொல்றார்? தத்தஹனா thereafter, சுக்ரீவ சகித, சுக்ரீவேன சஹ, with the company of Sugriva, accompanied by Sugriva, Mahadadehe, of the great sea, Tiram na shore, that is the bank, Gatva na having moved, Aditya Sannibaihi, so like this glorious sun, Sharaihi, Sharana, Bana, okay, with arrows, Sharaihi, Tritiya, Bahuvachan. சமுத்திரம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமுத்திரம் அப்படிங்கிறதுனால டு த சி. சோபயா மாச, ஸோ சோபயா மாச அப்படின்னா அதுதான், அதாவது சோபயா மாசனா இட் வெண்ட் ஷுக் த லோவஸ்ட் டெப்த். ஏன்னா முதல்ல அவர் ஆரோஸா விடுறார், ஒரு சன் காட் மாதிரி ஆரோஸ் எல்லாம் விடுறார் அவர் வந்து. பிகாஸ் சன் ஆஃப்டர் த பரதம் ஆல்சோ இந்த சமுத்திர ராஜா வந்து வரல வெளியில, கரெக்டா? அதுதான். ஸோ இவெண்ட் இதுல சந்தி வந்து சுக்ரீவ சகிதோ கத்வா, சுக்ரீவ சகிதக பிளஸ் கத்வா, தென் ஷரைராதித்ய சன்னிபைஹி, ஷரைஹி பிளஸ் ஆதித்ய சன்னிபைஹி, விசர்க சந்தி. சமாச வில் பி சுக்ரீவ சகிதக, சுக்ரீவேண சகிதக, திருத்தியா தத்புருஷः, மகோததேஹே மகான் ச அசௌ உததிஹி, மகோததிஹி தஸ்ய மகோததேஹே ஆதித்ய சந்நிபைஹி, ஆதித்யேன சந்நிபः, ஆதித்ய சந்நிபः திருத்தியா தத்புருஷ தைஹி, ஸோ ஆதித்ய சந்நிபைஹி. கத்வா, கம் பிளஸ் இத்வா, கத்வா. தத்தஹ, தத்து பிளஸ் தசில் பிரத்யை. ஓகே, ஸோ இதுதான். ஸோ அவளோட சேர்ந்து போயிட்டு அந்த ஆரோவை விடுறார். அடுத்தது பார்ப்போம். ஆமா, அடுத்ததும் பார்த்துடலாம். தர்ஷயாமாச சாத்மானம் சமுத்திரஹ சரிதாம் பதிஹி, சமுத்திர வச்சனாத்தேவ நலம் சேத்தும் அகாரயத்து. பத்தல, நலம் வந்து யாரோட வச்சனத்தினால? சமுத்திர வச்சனாத் ஏவ, வச்சனாச்ச ஏவ. தர்ஷயாமாச சாச்ச ஆத்மானம் சமுத்திர, தன்னைத்தானே ரிவீல் பண்ணிக்கிறார். யாரு? சமுத்திர ராஜா. சரிதாம் பதிஹி, காட் ஆஃப் ஆல் த நதீஸ், தட் இஸ் வை. சமுத்திராத் வச்சனம், அவரோட வச்சனப்படி நலம் அவர் தானே சொல்றாரு, நலனால முடியும். சேத்தும் அகாரயத்,
was done. Okay, akarayat will be here. நிச்சு பிரயோகம் நிஜந்தம். சரிதாம் பதிஹீன யாரு? லார்ட் ஆஃப் த ரிவர்ஸ். சமுத்திரஹ ஓஷியன். ஆத்மானம்னா himself. தர்ஷயாமாசன ரிவீல்டு. சமுத்திர வச்சனாத்னா அவருடைய அட் த சேயிங் ஆஃப் த சி, அவருடைய சொல்படி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏவ ஒன்லி. நலம், நலம்னா நலா பை நலம்னால. சேது, சேத்தும் அகாரயத்து. The bridge was made to be built by நலா அப்படின்னு சொல்றாரு. இல்ல சந்தி வந்து சாத்மானம், ச பிளஸ் ஆத்மானம், தீர்க்க சந்தி. வச்சனாச்ச, வச்சனாத் பிளஸ் ச, சுத்வம் there. சைவ ச ஏவ விருத்திஹி. சமாசக சமுத்திர வச்சனாத், சமுத்திரஸ்ய வச்சனம். ஸோ சமுத்திர வச்சனம். தஸ்மாத் ஷஷ்டி தத்புருஷ, அப்புறம் தஸ்மாத். ஓகே, ஸோ இதுதான் இதோட இந்த 2 ஸ்லோகத்தோட நம்ம முடிச்சுக்குவோம். பிகாஸ் தேன கத்வா புரீம் லங்கா ஹத்வா ராவணமாகவே ராமஹ சீதான் அனுப்பிராபிய பராம் வீடா ரூபாம. அதான் 3வது 2 ஸ்லோகம் தான் யுத்த காண்டம். 3வது இந்த பாருங்க கூட்டின்னு வந்துடுறாருன்னு இருக்கும். ஸோ யுத்த காண்டம்லாம் அடுத்த கிளாஸ்லயே நம்ம முடிச்சுக்கலாம்.